ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி தழையின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உணவை அலங்கரிக்கிறதுல முக்கிய பொருளாகவும் இடம்பெறுறது தான் இந்த கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த கொத்தமல்லி இலைக்கென தனி இடம் உண்டு. இந்த கொத்தமல்லி இலைகள் பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்துறது மட்டுமின்றி உடல் நலத்திற்கும் பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலையில் பார்த்திங்கன்னா தயமின், நியாசின், ரிபோஃப்ளோவின், வைட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், ஆக்சாலிக் ஆசிட் போன்ற பல்வேறு வைட்டமின்களும் கனிமங்களும் நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து போன்ற நீர் சத்துக்களும் நிறைந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலைகளில் மிளகில் இருக்கிறது போன்ற சிறிது காரமான சுவை இருக்கிறதுனால இது உணவுகளில் சேர்க்கும்போது வித்தியாசமான வாசனையை கொடுத்து உணவின் சுவையை கூட்டுகிறது. கொத்தமல்லியோட விலை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிக குறைவு தான். ஆனால் இதோட மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா அளவில்லாதது. இந்த கொத்தமல்லி இலைகள் பார்த்திங்கன்னா உணவிற்கு சுவையை கூட்டுவதோடு நம் உடல் நலத்திற்கும் பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலைகளுக்கு பூஞ்சைகளையும் நச்சுக்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கொத்தமல்லி கீரையை அடிக்கடி சாப்பிட்றதுனால தொற்று நோய்கள் வராமல் தடுக்க முடியும். சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். உடலில் ஏற்படுற செரிமான பிரச்சனையையும் சரிப்படுத்தக்கூடியது. மேலும் பசியின்மையை போக்கி பசி எடுப்பதிலும் பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தமல்லி ஜூஸ் நம்ம ரெகுலராக குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதோட டயாபிட்டிஸ் பேஷண்ட் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி ஜூஸ் குடிச்சு வரதுனால அவங்களோட சுகர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். இந்த கொத்தமல்லி ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி இலை பார்த்திங்கன்னா 1/4 கட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் செஞ்ச கொத்தமல்லி இலையுடன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்து இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த கொத்தமல்லி ஜூஸை குடிச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக இந்த கொத்தமல்லி சாறில் உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிடலாம். வாரத்தில் இதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு நீங்கள் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தமல்லி சாறை குடிக்கிற அன்றைக்கு மட்டும் பசிக்கும் போது சாப்பிட வேண்டும். இதை தொடர்ந்து குடிக்கிறதுனால மஞ்சக்காமாலை, கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். அதோட உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தையும் வெளியேற்றும். வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி ஜூஸ். கல்லீரலில் உள்ள பித்தத்தை நீக்கி கல்லீரலை பலப்படுத்தும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்களும் குடிக்கலாம். பித்தப்பையில் உள்ள பித்தத்தையெல்லாம் வெளியேற்றும் கூடியது. இதை தினமும் காஃபி, டீக்கு பதிலாக கூட குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தவித பாதிப்பும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.